ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அன்பரசி கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான காரசாரமான ஒரு நண்டு மசாலா கிரேவி தான் செய்ய போகிறோம். இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். இந்த கிரேவியோட டெக்ஸ்சர், அதோட கலர் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே பக்காவாக இருக்கும். இதோட டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 கிலோ நண்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். இந்த மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 to 12 பல்லு பூண்டு. இதை நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த கிரேவிக்கு தக்காளியும் புளியும் அரைக்கணும். இப்போது நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அது கூட இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதை நம்ம அரைச்சி அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது கடாயை அடுப்பில் வச்சிடலாம். கடாயை சூடு பண்ணிவிட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த டைமில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பை 1-2 இடித்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போது இது நல்லா வதங்கிட்டுருக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூட. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாம். இது கூட கொஞ்சமாக நான் மிளகு சேர்த்துக்கிறேன். இந்த மிளகு சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து வரா மாதிரி நல்லா வதக்கி விடலாம். இந்த டைமில் நான் அரைச்சி வச்ச மசாலா கூட தேங்காய் சேர்க்க மறந்துட்டேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு அதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌனாக வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை இது கூட சேர்த்துடலாம். பாருங்கள், தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துட்டோம். இப்போ இந்த தக்காளி பேஸ்ட்டு நல்லா வதங்கி அதில் இருக்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அதுக்கு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு இந்த டைமில் இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாத்தூள் கரிஞ்சு போயிடாமல் நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் இது கூட 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம். இந்த பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விடலாம். இந்த மசாலா நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் இது கூட ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். பாருங்கள், கொஞ்ச நேரம் கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை சேர்த்துக்கலாம். நண்டை சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ இது கூட நான் கொஞ்சம் கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிச்சுட்டு பாருங்கள், கிரேவி நல்லா ரெடி ஆகிட்டு கொத்தமல்லி இலை தூவியாச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்டை எடுத்துட்டேன். அதில் கொஞ்சம் சாதம் போட்டுட்டேன். நண்டு கிரேவியும் எடுத்து போட்டிருக்கேன். பாருங்கள், இதை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இந்த கிரேவி சூப்பராக இருக்குது. இதை நான் லஞ்சுக்கு ரைஸ் கூட நாங்கள் சாப்பிட்டோம். நைட்டு டின்னருக்கு இட்லி கூட சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சுங்க. இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன், செம்மையாக இருக்குங்க. இந்த கிரேவியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கமெண்டில் சொல்லாமல் விட்டுறாதீங்க. நன்றி, வணக்கம்.